Today we gather here to celebrate a very special day. That is our Father's Day. Already முடிஞ்சது அது Sunday வந்ததுனால today we are celebrating with your kids. We honor the fathers who play a vital role in shaping their young minds. To all the fathers here today, we express our deepest gratitude for your love, support and guidance. நிஜமா எல்லாருக்கும் எவ்வளோ வேலை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எல்லாருமே பிஸி ஃபாதர்ஸ் தான். ஆனாலும் உங்கள் குழந்தைங்களுக்காக இந்த 2 மணி நேரத்தை இங்கே ஸ்பெண்ட் பண்ண வந்த எல்லாருமே எங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் டேட் நீங்கள். எல்லாரும் பேரண்ட்ஸ் மீட்டிங்னா அம்மாவை அனுப்பிச்சு நம்மளோட பிஸ்னஸை பார்த்துட்டு இருப்போம். இது அப்பா டேட்ஸ் டே அப்படின்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. அம்மாவை அனுப்ப முடியாது, அப்பா மட்டும்தான் ப்ரெசென்ட். அதனால தான் இந்த டேவே நாங்கள் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணி ஆகணும். இது மதர்ஸோட ரெக்வெஸ்ட்டாகவும் இருந்துச்சு லாஸ்ட் இயரில். ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த டேவை நாங்கள் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். As educators, we are privileged to partner with you in nurturing your child's potential. We recognize that parenting is a journey, a patience, sacrifice and unwavering dedication. கண்டிப்பாக பேரண்டிங்கிறது ஏதோ குழந்தைய பெற்றுட்டோம் அப்படின்றது கிடையாது. நமக்கு டெடிகேஷன் வேணும். நம்ம குழந்தைகிட்ட குழந்தை பிறந்து தானாக வளராது. கண்டிப்பாக அப்பா அம்மாவோட ரோல் கண்டிப்பாக முக்கியம். அதில் அப்பாவோட ரோல் எவ்வளோ முக்கியன்றதை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. Let's continue working together to inspire our children to dream big, learn and thrive. Fathers are the unsung heroes of our lives. To all the fathers, thank you for being pillars of strength, role models and source of inspiration. அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு அப்பா தான் ரோல் மாடல், அப்பா தான் இன்ஸ்பிரேஷன். நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் குழந்தைங்க திருப்பி செய்யும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் குழந்தைங்க கவனிக்கும். நம்ம பேசுகிறத விட நம்ம பண்ணுறது. அப்பா வேகமாக பேசுகிறாரா, அப்பா கோவமாக பேசுகிறாரா, அப்பா தெளிவாக பேசுகிறாரா, அப்பா ஆசையாக பேசுகிறாரா, இது எல்லாமே குழந்தை கவனிக்கும். நம்மளோட வேர்ட்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளோட ஆக்ஷனும் அங்கே பேசும். குழந்தை சப்கான்ஷியஸ் மைண்டில் அது போய் ரெஜிஸ்டர் ஆகும். நீங்கள் 10 வயசு வரைக்கும் உங்கள் குழந்தைகிட்ட என்னென்ன ஆக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் 10 வயசுக்கு மேலே அதை ரிப்பீட் பண்ணும். நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள். திருப்பி உங்கள் வீட்டில் யாராவது 10 வயசு குழந்தை இருக்கான்னு பாருங்கள். அங்கே தெரியும் உங்களுக்கு அந்த குழந்தை ரிப்பீட் பண்ணுதா உங்களை அப்படின்றது. ஸோ தந்தை மகற்காற்றும் நன்றி, அவையத்து முந்தி இருப்ப செயல். அதாவது ஒரு ஃபீல்டில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம குழந்தை முன்னாடி அவையத்து முந்தி இருப்ப செயல், அதுதான் அப்பாவோட கடமை. நான் குழந்தை பிறந்துச்சு அதுக்கான செலவை நான் செஞ்சிடுறேன், அது மட்டும் அப்பா கிடையாது. அந்த குழந்தைய முன்ன நிற்க வைக்க வேண்டியதும் அப்பாவோட கடமை தான். அம்மா செய்கிறாங்க வேற, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த குழந்தை கண்டிப்பாக மந்திரமாக கேட்கும். அப்போ நல்லதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயம் அப்பா கிட்ட தான் இருக்குது. அம்மா சொல்கிறதையும் கேட்பாங்க. பட் அப்பாவோட வேர்டு ஒரு முறை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அம்மா 10 முறை சொல்கிறதுக்கு ஈக்குவல். அப்பா சொல்கிற ஒரு வார்த்தையை குழந்தை மந்திரமாக கடைப்பிடிக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என் குழந்தை நான் சொன்னால் கேட்குதுன்னா எந்த மாதிரி வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும் குழந்தைகிட்ட, எந்த மாதிரி ஆக்ஷன் நம்ம பண்ணணும் குழந்தைகிட்ட, எவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் குழந்தைகிட்ட, இது எல்லாமே மேட்டர்ஸ். ஒரு குழந்தை வளர்ப்பில் இது எல்லாமே மேட்டர்ஸ். அதாவது லேக் ஆஃப் ஃபாதர்ஸ் இன்வால்மெண்ட் இன்க்ரீசஸ் எ சைல்ட்ஸ் ரிஸ்க் ஆஃப் டிப்ரெஷன். அப்பாவோட இன்வால்மெண்ட் இல்லாத குழந்தை டிப்ரெஷனுக்குள்ளே போதான். ஆய்வு எடுத்து சொல்லியிருக்காங்க, சர்வேல சொல்லியிருக்காங்க. அப்பாவோட இன்வால்மெண்ட் இல்லாமல் குழந்தை, நான் நைட்டு 10-11 மணிக்கு தான் மேடம் வருவேன், நான் வரத்துக்குள்ளே என் குழந்தை தூங்கிடுது, காலையில் நான் குழந்தை எழாததுக்கு முன்னாடி நான் ஆஃபீஸ்க்கு போயிடுறேன். இப்படி சொல்கிற பேரண்ட்டோட குழந்தைங்கள போயிட்டு பாருங்கள், அந்த குழந்தை டிப்ரெஷனில் தான் இருக்குதான். குழந்தையே நான் பார்க்கல அப்படின்ற குழந்தை, அப்பாவோட குழந்தை டிப்ரெஷனுக்கு போகுது, ஆங்ஸைட்டிக்கு போகுது, அகாடமிக்லேயும் அது ஸ்ட்ரகிள் ஆகுது அந்த குழந்தை, அப்பாவோட இன்வால்மெண்ட் இல்லாத குழந்தை. ஆக்டிவ் ஃபாதர்ஸ் ஹெல்ப்ஸ் டு பில்ட் ஸ்ட்ராங்கர் மோர் ரிசைலியன்ட் கிட்ஸ். அதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணி எழுந்து வர்றது அப்படின்றதுல அப்பாவோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் நிறைய உங்கள் குழந்தை கூட விளையாடுறீங்க, உங்கள் குழந்தை கூட படிக்கிறீங்க, உங்கள் குழந்தை கூட சிரிக்கிறீங்கன்னா அந்த குழந்தை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஸ்கில் அதுக்கு டெவலப் ஆகுமா அப்பாவோட இன்வால்மெண்ட் இருக்கிற குழந்தைக்கு. நாட் ஜஸ்ட் நான் ப்ரெசன்ட் மட்டும் இருக்கிறேன், நான் அங்கே இருக்கிறேன் ஆஃபீஸில் அப்படின்ற அப்பா கிடையாது. உங்கள் குழந்தை கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது அங்கே பாண்ட் க்ரியேட் ஆகும், அது அங்கே குழந்தைக்கு உள்ள இன்டர்பர்சனல் ஸ்கில்லை வளர்க்குறதுக்கு யூஸ் ஆகுது உங்களோட பாண்டிங். கிட்ஸ் வித் லெஸ் இன்வால்வ்ட் ஃபாதர்ஸ் ஆர் அட் ஹையர் ரிஸ்க் ஆஃப் டிப்ரெஷன், அக்ரெஷன், புவர் அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். பட் when fathers are actively present, they help raise stronger, more confident and emotionally resilient kids. ரொம்ப எமோஷ்னலாக ரிசைலண்ட் கிட்ஸாக வளர்கிறதுக்கு உங்களோட இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ
நாங்கள் ரொம்ப பிஸ்னஸில் பிஸியாக இருக்கிறோம், அவங்களுக்காக தானே நம்ம ஏர்ன் பண்ணுறோம். நோ, நாங்கள் இதை 9 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம், எல்லா ஆனுவல் டேலையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஃபாதர்ஸ் இன்வால்மெண்ட் எங்கள் குழந்தைங்களுக்கு வேணும். இந்த முறை ஃபாதர்ஸ் மட்டுமே இருக்கிறீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இனி உங்களோட இன்வால்மெண்ட் இல்லாமல் உங்கள் குழந்தை அழகாக வளராது. அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி. ஸோ என் குழந்தை கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் குழந்தை கூட நான் விளையாடணும், என் குழந்தை என்ன படிக்குதுன்னு எனக்கு தெரியணும், என்ன எழுதுதுன்னு எனக்கு தெரியணும். எல்லாத்துலேயும் உங்களோட பங்கு அங்கே ரொம்ப முக்கியம். குழந்தை தானாக வளராது, அது வளர்ந்து நிற்கும் போது உங்களோட பங்கு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் வர்றது வேறு, அது வருது வரல, நம்ம உயிரோடு இருக்கோம் இல்லை வேறு. பட் நம்ம குழந்தைக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்பாவாக நமக்கு நிறைய ரோல் இருக்குது அங்கே.